பல்வேறு பகுதிகளிலும் கனமழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் 3 மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்திருக்கிறது. தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சென்னையில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உள்ளிட்ட 17 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழகத்துல இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்பு மேலும் வலுப்பட்டு அதிக கனமழை என்ற அளவுல அதனுடைய தீவிரம் அதிகரித்திருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்திற்கு மழை தரக்கூடிய வாய்ப்பை வங்கக்கடலில் உருவாகி இருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏற்படுத்தியிருந்தது. அது தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று மன்னார் வளைகுடாவை ஒட்டிய பகுதிகளில் நிலவி வந்ததாக காலை நிலவரப்படி வானிலை ஆய்வு தெரிவித்திருந்தாங்க. இந்த சூழல்ல நேற்றிலிருந்து தொடர்ச்சியாக மழை பெய்யக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். தமிழ்நாட்டினுடைய கடலோர மாவட்டங்கள் முழுவதற்குமே இன்றைய தினம் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதிலும் குறிப்பாக 3 மாவட்டங்கள்ல அதிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய இந்த 3 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை முதல் அதிக கனமழை வரையிலும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓரிரு இடங்களில் அதிக கனமழை என்று சொல்லும் பொழுது அது 21 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு என்பதை குறிக்கக்கூடிய விதமாக சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கன்னியாகுமரி, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இன்றைய தினம் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக கனமழை என்று சொல்லும் பொழுது அதிகபட்சமாக 20 சென்டிமீட்டர் வரையிலும் மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக குறிக்கும் சொல். அதனால் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதுவை, காரைக்காலுக்கும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்கள்ல இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மன்னார் வளைகுடா பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதன் காரணமாக நமக்கு இந்த மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக அது தமிழ்நாட்டினுடைய தென் கடலோர பகுதிகளை நெருங்கியதுக்கு பிறகாக வலு குறையும் எனவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருந்தாங்க. இதன் காரணமாகவே நமக்கு இந்த மழைக்கான வாய்ப்பு தீவிரமடைந்திருப்பதாக தெரிவிக்க